ஆஸ் அ டென்டிஸ்ட் ஓரல் ஹைஜீன்னா என்ன, இது எப்படி எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறது? ஓரல் ஹைஜீன்ங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரஷிங் மட்டும் தான் நினச்சிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பாதி பேர் அந்த ப்ராப்பரான ப்ரஷிங் கூட ப்ராப்பராக பண்ணுறதில்ல. ஸோ ஓரல் ஹைஜீன் மெஷர்ஸ், ஓரல் ஹைஜீன் ப்ராக்டிஸ்ன்னு எடுத்திங்கன்னா நம்ம வந்து பல்லை சுத்தம் பண்ணணும். ப்ளஸ் பல்லுக்கு கீழே இருக்கிற அந்த கம் போர்ஷனையும் நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ டங்கையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மூணும் சேர்ந்தால் தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஓரல் ஹைஜீன், ஒரு ப்ராப்பராக நம்ம வாயை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுங்கிறது அர்த்தம். ஸோ நம்ம பல்லை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் வந்து நம்ம டூத் ப்ரஷிங், டூத் பேஸ்ட் அண்ட் டூத் ப்ரஷ். அண்ட் நம்ம கம் லைன் சொன்னேன் இல்லையா, கம் லைனை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு தான் வந்து டென்டல் ஃப்ளாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ டென்டல் ஃப்ளாஸில் 2 விதமான டென்டல் ஃப்ளாஸ் இருக்குது. ஒன்று வந்து த்ரெட் ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். த்ரெட் ஒரு நூல் மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் அந்த த்ரெட் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுறது சில கொஞ்சம் டெக்னிக் சென்சிட்டிவ், அது ப்ராப்பராக பண்ணணும். இல்லாட்டி ஆல்ரெடி கம்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னா அது வந்து ப்ளீடும் ஆகும். ஸோ அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் கேள்விப்பட்டது வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து நான் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணேன் மேம், ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது, அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படி. ஃப்ளாஸ் யூஸ் பண்ணி ஏன் உங்களுக்கு கம் ப்ளீட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கம்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது.